ஹாய் கைஸ் நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டு அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போறோம். ஸோ அது என்ன அப்டின்னா பட்டாணி கூட்டு தான் பண்ண போறோம். இப்ப என்கிட்ட பார்த்தீங்க அப்டின்னா ஃப்ரோசன் பட்டாணி தான் இருக்கு. உங்ககிட்ட வந்து காஞ்ச பட்டாணி இதுதான் அப்டின்னா அத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்தீங்க அப்டின்னா நல்லா பூ மாதிரி வெந்துரும். ஸோ எனக்கு வந்து 2 விசில் வச்சாலே வந்து இந்த பட்டாணி வெந்துரும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா நான் ஒரு பல்லாரிய வந்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன். ஸோ நான் குக்கர்ல தான் வைக்க போறேன். ஸோ குக்கர்ல பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் போட்டுட்டு, வெட்டி வச்ச வெங்காயம், அப்புறம் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் பட்டாணியையும் தேவையான அளவு உப்ப போட்டு நான் 2 விசில் வச்சு அத எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கேப்ல மசாலா ரெடி பண்ண போறோம். ஸோ தேங்காய் துருவல் கூட பச்சை மிளகாய், கொஞ்சமா ஜீரகம் போட்டு நல்லா வந்து மிக்ஸில வந்து பரபரன்னு அடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா நசுக்குனோம்னா இந்த மாரி பட்டாணி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அத தனியா மாத்திட்டு அது கூட வந்து இந்த அடிச்சு வச்ச தேங்காய் துருவல போட்டு நல்லா அந்த தண்ணி ஊத்தி எடுத்தீங்க அப்டின்னா, யம்மியான டேஸ்டான ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு சைட் டிஷ் நம்மளுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்டி இருக்கு அப்டிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.